கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான நாளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த நாளில் ஒரு பூஜை செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். எந்த துயரங்களும் துன்பங்களும் நம்மை தொடராது என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்படி அற்புதமான நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலய அமாவாசை. அந்த அற்புதமான நாளில் நம் முன்னோர்களுக்கு நம்ம பூஜை செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த வகையில் அந்த மகாலய அமாவாசை என்று வருகிறது. இந்த வருடம் 2/10/2024 அந்த மகாலய அமாவாசை வருகிறது. இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுப்போம். புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை மகாலய அமாவாசை. புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு முன்பு இருக்கிற அந்த 15 நாட்களுமே மகாலயபட்சம் என்று அழைக்கப்படும். அதில் 3 நாட்களை தேர்ந்தெடுத்து அற்புதமாக அமாவாசைக்கு முந்தின நாள், அதுக்கு முந்தின நாள், அதாவது 30/9/2024, 1/10/2024, 2/10/2024 இந்த 3 நாட்களையும் தேர்ந்தெடுத்து ஒரு அற்புதமான இடத்தையும் தேர்ந்தெடுத்து இந்த பித்ருக்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு பூஜையை செய்ய இருக்கிறார்கள் சாய் மகிமா. அப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புனிதமான காசிக்கு இணையாக சொல்லப்படுகிற கயா இல்லைங்களா. 3 இடத்துல இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும். ஒரிசாவில் இருக்குது, பீகாரில் இருக்குது, ஆந்திராவில் இருக்கிறது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய கயாவுக்கு பேர் பாதகயான்னு பேர். அங்கே குக்கட்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமாக ஒரு சிவபெருமானோட ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்திற்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 18 சக்தி பீடங்களில் அதுவும் ஒன்று. அந்த அற்புதமான ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆலயத்தில் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இந்த 3 நாட்களும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த 3 நாட்கள் பூஜை யாரெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களை நினைவு கூறும் அத்துணை பேரும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, முன்னோர்கள் இறந்த தேதி திதி மறந்துவிட்டது அப்படிங்கிறவங்க அத்துணை பேரும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொள்ளும்போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த 3 நாட்கள் என்னென்ன நிகழ்வுகள் அங்கே நடைபெற இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30ஆம் தேதி 30/9/2024 திங்கட்கிழமையாக இருப்பதனால் அன்று கால சர்ப்ப சாந்தி பூஜை நடைபெற இருக்கிறது. அப்புறம் நாராயண பலி பூஜை நடைபெற இருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளும் 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 1ஆம் தேதி 1/10/2024 மகா அன்னதானமும் 11 வகையான தானங்களும் அன்று கொடுக்க இருக்கிறார்கள். அடுத்து 2ஆம் தேதி மகாலய அமாவாசை அன்று பித்ரு பூஜை மற்றும் திலஹோமம். இது அத்தனையுமே எங்கே வச்சு நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குக்கட்டீஸ்வரர் ஆலயத்திலேயே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஸோ காசிக்கு நிகரான புண்ணியத்தலமான கயாவில், பாத கயாவில் இந்த நிகழ்வுகள் நடப்பதனால் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது சத்தியம். அதனால் இந்த நிகழ்வில் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் சாய் மகிமாவோட நம்பர். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இல்லை ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமாக இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கேற்கலாம். இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அத்துணை பேருக்கும் என்ன பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள். தத்த குருவுடன் இருக்கும் பாபாவின் அற்புதமான இந்த படம் உங்கள் வீடு தேடி வரும். அது மட்டுமல்லாமல் நவக்கிரக தோஷங்களை போக்கும், அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் ராமரின் ஜாதகம், ஹனுமனின் ஜாதகம், இதுவும் இதே மாதிரி ஃப்ரேம் போட்டு அற்புதமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுபோக பிரசாதங்கள் உங்கள் வீடு தேடி வரும். நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், முன்னோர்களின் திதி தேதி, அவர்கள் இறந்த திதி தேதி தெரியாதவர்கள் இந்த அற்புதமான பூஜையில் பங்கேற்று முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் உள்ள பாதகயா என்னும் இடத்தில் குக்கட்டீஸ்வரர் ஆலயம்னு இருக்குது. அந்த ஆலயத்தில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இந்த பூஜையை செய்ய இருக்கிறார்கள். என்றென்று நடைபெறுகிறது 30/9/2024 கால சர்ப்ப சாந்தி பூஜை, நாராயண பலி, இந்த பூஜைகள் நடைபெறுகின்றது. 1ஆம் தேதி 1/10/2024 அற்புதமாக மகா அன்னதானமும் 11 வகையான தானங்களும் நடைபெற இருக்கிறது. 2ஆம் தேதி 2/10/2024 மகாலய அமாவாசை அன்று பித்ரு பூஜை மற்றும் திலஹோமம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த அற்புதமான பூஜையில் பங்கேற்று சாய் மகிமாவை தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயிலெலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க அற்புதமாக இந்த பூஜையை செய்து உங்களுக்கு பிரசாதங்களை அனுப்பி வைப்பார்கள்.
ஸோ இந்த அற்புதமான மகாலய அமாவாசை பூஜையில் பங்கேற்று முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறும் தத்தகுருவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறும் நம் சாய்நாதரின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.